நம்ம உடம்புல வந்து ஒரே விஷயம் தான், பட் வேற வேற இடத்துல வருது. அது வரக்கூடிய இடத்த பொறுத்து அதனுடைய பேர் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி அதனுடைய தன்மையுமே வந்து மாறுது. அல்சர் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு புண்ணு. அதனால நம்மளுக்கு வந்து ஒரு வயிறு அசௌகரியம் இருக்கும், சாப்பிட்டோம்னா வந்து வயிறு வலி இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து வாமிட் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பகிர்வோம் தோழிய யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்சர் தான். நம்ம உடம்புல நிறைய இடங்கள்ல வந்து புண்கள் வந்து வந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கை, காலு, வயிறு, வாய், நாக்கு இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நிறைய புண்கள் வந்து வந்துட்டு இருக்கு. இதை பத்தின விளக்கத்தை தான் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். நிறைய வகைகள் புண் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு, அது எல்லாமே அல்சர் தானா? ஃபர்ஸ்ட் அல்சர்னா என்ன மேம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ இப்போ நீங்க வந்து கேட்டுட்ட மாதிரி நம்ம உடம்புல வந்து ஒரே விஷயம் தான், பட் வேற வேற இடத்துல வருது. அது வரக்கூடிய இடத்த பொறுத்து அதனுடைய பேர் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி அதனுடைய தன்மையுமே வந்து மாறுது. ஸோ பேசிக்கா அல்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு தோல் இருக்கு, அது கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. பட் திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு பிரேக் வருது, அந்த கண்டினியூட்டி வந்து மிஸ் ஆகுது. ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய குளம் இருக்கு, அது ரொம்ப நார்மலா இருக்கு, பட் நம்ம அதுல ஒரு கல்லு போடும்போது ஒரு சின்ன வைப்ரேஷன் ஏற்படுது. ஸோ அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஏற்படுது. அதே மாதிரி நம்மளோட தோல்லையோ இல்ல நம்மளோட உள் சுவர்லையோ இதுக்கு பேர் வந்து எபிதீலியம்னு சொல்லுவாங்க, ஸ்கின் சொல்லுவாங்க, மியூக்கஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான லேயர்ஸ்ல ஒரு புண்ணு ஏற்படுது. இந்த புண்ணு வந்து கொஞ்ச நாளைக்கு ஆறாம இருக்கு. ஸோ இந்த ஆறாம இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் தான் வந்து அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல வருது. இப்போ நம்மளுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு இடத்துல வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. இதனால அந்த இடத்துல வந்து ஒரு வலி இருக்கிறதோ, செவந்து போறதோ, இல்ல அந்த இடத்துல வந்து ஒரு சீல் வரதோ, இல்ல நீர் வடிகிறதோ, இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுறதுதான் வந்து காமனா அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம காமனா நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா வயிற்றுல வர புண்ணாதான் நம்ம அல்சர்னு சொல்லுவோம். அப்போ அந்த அல்சர் வந்து எதனால வருது, அதுக்கு என்ன நாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய டைம் அந்த வயிறு அல்சரை பத்தி நம்ம பேசியிருந்திருப்போம். அதுல வந்து பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடினல் அல்சர் அப்படின்னு அதனுடைய வேற வேற பகுதிகளில் இருந்துச்சுன்னா அதனுடைய பெயர்கள் வந்து மாறிட்டே இருக்கும். பட் பேசிக்கா வந்து பார்த்தோம்னா அல்சர் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு புண்ணு. அதனால நம்மளுக்கு வந்து ஒரு வயிறு அசௌகரியம் இருக்கும், சாப்பிட்டோம்னா வந்து வயிறு வலி இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து வாமிட் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமா வந்து H. பைலோரி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவுமே வந்து இந்த அல்சர் ஏற்படுத்துறதுக்கான ஒரு காரணமுமே கூட. இந்த அல்சர் பத்தின வீடியோஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பேசி இருந்திருப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு அல்சர் வந்துருச்சு, நம்ம யூஸ்வலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா நம்ம வந்து அந்த புண்ணை ஆத்துறதுக்கான வழிமுறைகளை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா பண்ணணும். என்னெல்லாம் பண்ணலாம்? முக்கியமா ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். ப்ரீபயோட்டிக் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பொளிச்ச உணவுகள், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய இட்லி, வேக வச்ச உணவுகள், அதே மாதிரி மோர், பழைய சாதத்தோட தண்ணி, இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல நம்ம வந்து தயிர் எடுத்துக்கிறோம், இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா சூப்பரா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஆனா முக்கியமா நம்ம பண்ண வேண்டிய விஷயம், இந்த வயிறு புண்ணுக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம உடம்புக்கு இது ஒத்துக்காது அப்படின்னா அது தயவு செய்து சாப்பிடவே வேண்டாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீ சாப்பிட்டா ஒத்துக்காது, காஃபி குடிச்சா ஒத்துக்காது, இல்லைன்னா காரமா சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காதுன்னா அதை கண்டிப்பா எடுத்துக்கணும். ஒரு சூப்பரான டிப் என்னன்னா, ஸ்மாலா எடுத்துக்கணும் அந்த மீல்ஸ். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்டா எடுத்துக்கணும், அதாவது கம்மியான அளவுல அடிக்கடி நம்ம வந்து சாப்பிடணும். ஸோ இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த வயிறுல ஏற்படக்கூடிய புண்ணை வந்து நம்மளால ஈஸியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்டிஃபை பண்ணிட முடியும். அதே மாதிரி கரெக்டான மெடிசன்ஸும் இதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். மேம், இப்போ வயிறு புண்ணை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா வாயில வர புண் கூட அல்சர் தானா? கண்டிப்பா வந்து வாயில வர புண் பேர் வந்து நம்ம வந்து ஆப்டஸ் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு காரணமே வந்து பார்த்தோம்னா நமக்கு வயிறுல ஏற்படக்கூடிய இந்த புண்ணுனாலேயோ இல்ல அந்த அமிலங்கள் வந்து மேல் நோக்கி திருப்பி வர்றதுதான் அது ரீகர்ஜிடேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்னால நம்மளுக்கு வாயிலுமே அடிக்கடி வந்து புண்ணு வந்து ஏற்படும். இதுக்கு முக்கியமா வந்து நம்மளுக்கு விட்டமின் சத்து ஏதாவது குறைபாடா இருக்குது, இல்லை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா எடுத்துக்கிறோம், இல்லைன்னா வந்து அதிகமான காரங்கள் வந்து எடுத்துக்கிறோம், நம்மளோட மவுத் ஹைஜீன் வந்து சரியா இல்லை அப்படின்னாலுமே இந்த அல்சர் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி நம்மளோட உடல் வந்து சூடு அதிகமா இருக்கு அப்படின்னாலுமே இந்த வாய்ப்புண் அப்படிங்கிறது வரும். ஸோ இதுக்கு நம்ம வீட்டுல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த இடத்த வந்து நாக்க போட்டு, புண்ணு இருக்கிற இடத்த வந்து நாக்க போட்டு திருப்பி திருப்பி அதை வந்து மேற்கொண்டு அதை வந்து ஜாஸ்தி ஆக்காம அதை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா விடணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்மளுக்கு அந்த புண்ணு இருக்க இடத்துல லைட்டா வந்து வெண்ணெய் வந்து தடவுறதோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னாலே தாராளமா போதும். ஸோ நம்மளுக்கு அது வந்து சாப்பிடும் போது ஒரு அசௌகரியம் இருக்குது, பேசும்போது கஷ்டமா இருக்கு, வீக்கம் ஜாஸ்தியா இருக்கு, பெயின் ஜாஸ்தியா இருக்குன்னா கண்டிப்பா நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட்
பெட்டர் வந்து நம்ம நல்லா ஹைட்ரேட்டடா நிறைய தண்ணி குடிச்சு நம்மளோட உடல் சூடை குறைச்சிட்டு ஸ்ட்ரெஸ் இருந்தோம்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஷேர் பண்ணிட்டு, அதே மாதிரி நம்மளுக்கு வயிறுல வந்து ஒரு வேளை புண்ணு இருக்குன்னா அதை சரிப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டோம். அதாவது அந்த காரணங்களை கண்டுபிடிச்சு அதை சரியா ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த வாய்ப்புண்ணு வந்து நம்மளால ஈஸியா குறைச்சிட முடியும். மேம் இப்போ கால்லயும் நிறைய பேருக்கு புண்ணு வருது இல்லையா, அதுவுமே அல்சர் தானா? அது எல்லாம் ஏன் வருது? நம்ம வந்து பொதுவாகவே வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ட சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட ஃபேஸ் எந்த அளவுக்கு நம்ம கண்ணாடியில பாத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய பாதங்களையும் வந்து கண்ணாடியில டெய்லி பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு டயபெட்டிக் இருந்தாலும் சரி, இல்ல வெரிகோஸ் வெயின் இருந்தாலுமே சரி, நம்மளுக்கு இந்த காலில் வந்து புண்ணு ஏற்படுறது அப்படிங்கிறது வந்து ஈஸியா நடந்துரும். இப்ப அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா நடந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கல்லு குத்திருச்சு தெரியாம செப்பல் போடாம வந்து தரையில நடக்கிறாங்க அப்படின்னாலுமே கூட ஈஸியா புண்ணு ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்குது. ஸோ இதோட பெஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம தூங்கும் போது நம்மளோட ஹார்ட் லெவலை விட இந்த கால் வந்து கொஞ்சம் உயரமா இருக்கணும். அப்போ அந்த ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் சீரா இருக்கும். ஸோ இது வந்து முதல் விஷயம் நம்ம பண்றோம். ரெண்டாவது என்ன பண்ணோம்னா கம்ப்ரெஷன் பண்ணணும். கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் டைட்டா ஒரு சாக்ஸ், நம்ம வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம காலில் வந்து சாக்ஸ் வந்து கட்டியிருப்போம். ஸோ டைட்டா அந்த கம்ப்ரெஷன் கொடுக்கும் போது அந்த சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் சீரா இருக்கும். இது அந்த புண் ஆறுறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். மூணாவது விஷயம் என்னன்னா, நம்ம வீட்லயே வந்து ஏதாவது பவுடர் போடுறதோ இல்ல வீட்லயே கிளீன் பண்ணிக்கிறதோ இந்த விஷயம் தயவு செய்து ஃபாலோ பண்ணவே வேணாம். ரொம்ப ஸ்டெரிலைஸ்டா, ரொம்ப சுத்தமா நம்ம வந்து கரெக்டா அந்த புண்ணை வந்து கிளீன் பண்ணிட்டு வர 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 அந்த புண்ணு ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரமாவே சரியாயிட்டு வரும். அதே மாதிரி நம்ம வந்து புண்ணு மேல வந்து நம்ம ஏதாவது நம்ம வீட்டு வைத்தியமா ஏதாவது ட்ரை பண்றோம்னு சொல்லிட்டு அதுவுமே நம்ம தயவு செய்து ட்ரை பண்ணவே வேண்டாம். அகெயின் ஸ்டெரிலைஸ்டா அந்த விஷயத்த வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த சின்ன சின்ன ரூல்ஸ் வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோம். இப்போ டயபெட்டிஸ்னாலதான் இந்த புண்ணு வருது அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட டயபெட்டிஸை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அதே மாதிரி வெரிகோஸ் வெயின்னாலதான் இந்த புண்ணு வந்திருக்கு அப்படின்னா அதையுமே நம்ம வந்து கண்டிப்பா ரூல் அவுட் பண்ணி கரெக்டான மெடிசன்ஸ் கரெக்டா ப்ராப்பரா கன்சல்டேஷன் பண்ணிட்டு மெடிசன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா இது எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணிட முடியும். இப்போ வந்து உடம்புல நிறைய வகையான புண்கள் வருது, அப்புறமா அது அல்சர்னு பேசிட்டு இருக்கோம் நம்ம. இதோட முக்கியமான ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ் தானா, இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்கா அதுக்கு? இப்ப நான் சொன்ன மாதிரி வாயில ஒரு புண்ணு வருது, இல்ல வயிற்றுல புண்ணு, குடல்ல புண்ணு வர்றதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குன்னு சொன்னேன். ஸோ நம்ம ஓவராலா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம்னால ஒரு அல்சர் வருமா அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது நம்மளுடைய இன்டர்னலா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் வந்து கண்டிப்பா அதிகமாகும். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா நம்ம இதனால டைரக்டா என்ன பண்ணோம்னா, ஒண்ணு நம்மளுடைய சாப்பாட்டுல தான் கொண்டு போய் காட்டும், இல்ல நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிப்போம், இல்லைன்னா சுத்தமாவே சாப்பிட மாட்டோம். இதனாலேயே முக்கியமா நம்மளோட வயிறுல நம்மளோட அமிலங்கள் HCl அப்படிங்கிற அமிலம் சொல்றது இல்லையா, இதுல வந்து நிறைய ஏற்ற இறக்கங்கள் வரும். இதனால கண்டிப்பா நம்மளுக்கு வயிறுல அல்சர் அப்படிங்கிறது உருவாகிட்டு தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா உடனே அல்சர் வந்துருமா அப்படிங்கிற பயம் கிடையாது. பட் கிரானிக்கா அது எப்ப போகுதோ, சரியாகாம ஹீல் பண்ணாம அந்த விஷயம் எப்ப நம்ம அடுத்தடுத்து நிறைய நாள் வருஷ கணக்கா கொண்டு போறோமோ அப்பதான் அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறதே வருது. ஸோ இதுல இருந்து என்னன்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு டிஸ்டர்ப்டா இருக்கு, இது ஏதோ ஒரு தப்பா போற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம்னா அதை ஆரம்பத்திலேயே நம்ம அதை வந்து மாத்துறதுக்கான முயற்சி வந்து கண்டிப்பா எடுத்துடணும். அது ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, அல்சரா இருந்தாலும் சரி, இம்மீடியட்டா ஆரம்பிக்கும் போதே அந்த விஷயத்த நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்மளால பெரிய நெகட்டிவான விஷயங்களை வந்து ஈஸியா அவாய்ட் பண்ணிடவே முடியும். மேம் இப்போ வந்து அல்சர் வருது, அப்ப என்ன கண்டிஷன்ல போய் நம்ம டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணலாம் மேம்? இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஆரம்ப கட்டத்திலேயே போய் நம்ம சரியா கன்சல்ட் பண்ணிட்டோம், மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது பெரிய தீவிரமாகாம நம்மளால ப்ரொடெக்ட் பண்ணிட முடியும். பட் இன்னுமே நம்ம வந்து சம்டைம்ஸ் கிரானிக்கா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன விஷயம் தானேன்னு சொல்லிட்டு விட்டு கிரானிக்கா ரொம்ப நாள் போகும்போது அது வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சு நம்ம அதோட சிம்டம்ஸ்மே வந்து கொஞ்சம் தீவிரமா காட்ட ஆரம்பிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், நம்மளுக்கு ஒரு வயிற்று ஒரு புண்ணு இருக்கு அப்படின்னா அது எப்ப தீவிரமாகும்னா நம்மளுக்கு மோஷன் வந்து பிளாக் கலர்ல போகுது, மோஷன் போகும்போது கூடவே பிளட் வந்து சொட்டிட்டு இருக்கு, இல்லைன்னா வந்து வாமிட் வருது, இந்த வாமிட்ல வந்து கொஞ்சம் ரத்தம் கலந்து வருது, சிவியரான பெயின், கொஞ்சமா தண்ணி குடிச்சா கூட வயிறு வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா இதுதான் ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு கண்டிஷன். என்னைக்கு நம்மளுக்கு பிளட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோமோ அதுதான் வந்து எமர்ஜென்சி. பட் அந்த டைம் வர வரைக்கும் நம்ம தயவு செய்து வெயிட் பண்ணவே கூடாது. நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா எவ்வளோ பெரிய விஷயங்களை நம்மளால பண்ணிட முடியும். ஏன்னா ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன்ல போயிட்டு நம்மளும் பதட்டமா இருக்கும், ஒரு பதட்டமான சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ நம்மளால வந்து சொல்ல போனா வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கிறது கூட நம்மளால வந்து கேட்க முடியாது, ஏன்னா அவ்வளோ பதட்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கும். பட் இது எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா பெஸ்ட் வந்து நம்ம ஆரம்பத்திலேயே அந்த சின்ன புள்ளியா இருக்கும் போதே நம்ம அதை வந்து சரிப்படுத்திடணும். மேம் இப்போ அல்சர் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் வந்து சாப்பிட வேண்டாம் மேம்?
இப்போ வந்து நம்மளுக்கு வாயில வந்து ஒரு புண்ணு வந்திருக்குன்னா கண்டிப்பா நம்ம வந்து காரம் எடுத்துக்க மாட்டோம். அதே புண்ணு வந்து நம்மளுக்கு வயிற்றுல வருது அப்படின்னாலுமே ரொம்ப அதிகமா இனிப்பு, ரொம்ப புளிப்பு சுவையும் அதிகமா நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. ஸோ அதே மாதிரி சொல்ல போனா எல்லாருக்குமே ஒரே மாதிரி ரூல்ஸ் அப்படிங்கறத நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான உடல் கண்டிஷன்ஸ் வந்து மாறும். அவங்களோட நோயோட தன்மையிலேயே வந்து பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி மாறிட்டு இருக்கும். அப்போ அவங்களோட உடல்நிலைக்கு ஏத்த மாதிரி எந்த உணவு வந்து அவங்களுக்கு ஒத்துக்குதோ அதை தயவு செய்து தாராளமா சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கலாம். எந்த உணவு அவங்களோட உடல்நிலைக்கும் சரி, அவங்களோட நோயோட தன்மைக்கும் சரி ஒத்துக்கலையோ அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ்னால ஒரு கால்ல ஒரு புண்ணு வருது அப்படின்னா, அப்போ நம்ம கண்டிப்பா சர்க்கரை நோய்க்கான டயட்டை ஃபாலோ பண்ணிடணும். அப்போ இந்த புண்ணும் சீக்கிரமா குறைய ஆரம்பிக்கும், சர்க்கரையோட அளவுமே வந்து கொஞ்சம் நம்மளோட கண்ட்ரோல்குள்ள வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த வகையான அல்சருக்கு என்ன மாதிரியான உணவு பட்டியல் நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்ம உடலுக்கு தகுந்த மாதிரிங்கிறத கண்டிப்பா நம்ம வந்து பொறுமையா எடுத்து ஷெட்யூல் பண்ணி போட்டுட்டு தான் ஃபாலோ பண்ணவே ஆரம்பிக்கணும். மேம் இவ்வளவு நேரம் வந்து அல்சர் பத்தி நிறைய தெரியாத விஷயங்களை வந்து எங்களோட ஷேர் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை வந்து மீட் பண்றேன் மேம். தேங்க்யூ. இந்த இன்டர்வியூ மூலமா அல்சர்லயே இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இந்த இன்டர்வியூ மூலமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கீங்கன்னு நான் நம்புறேன். உங்களுக்கும் அல்சர் இருக்கு, நீங்க அதுக்கான மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க, மேற்கொண்டு ஏதாவது கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து தாராளமா சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.